வேண்டாங்க வேண்டாம். என் பொண்ணு செத்து போனாலும் பரவாயில்ல, அந்த தீவிரவாதிகளுடைய நிபந்தனை நிறைவேற்றவே கூடாது. ஜெயில இருக்க விஜயாவை விடுதலை பண்ணவே கூடாது. நாட்டுக்காக தியாகம் பண்ண எத்தனையோ பெரியவங்களுடைய சரித்திர புஸ்தகத்துல என் பொண்ணை பத்தி 2 வார்த்தை எழுதுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் பொண்ணு பணத்தை பாக்குறதுக்கு முன்னால நான் செத்து போயிடுறேன். என்ன சாகு விடுங்க, என்ன சாகு விடுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், என் பொறுப்புல விட்டுடுங்க. ஆபீசர் சார், உடனே தகுந்த நடவடிக்கை எடுங்க. எஸ் சார். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்க. நம்ம கேபினட் மீட்டிங் நீங்க சொன்னபடியே இன்னைக்கு சாயந்தரம் 4:30 மணிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதை முதல்ல கவனிங்க. இப்ப வேண்டாம், ப்ளீஸ் ரிலாக்ஸ். நான் வரேன். பஞ்சநாதம், உங்களுக்கு இப்படி ஒரு அற்புதமான மூளை இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க அறிவுக்கு என் வாழ்த்துக்கு. இந்த பாரியா ஜான, இமயமலையை தோன்றதுக்கு உனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் இந்தியாவை நானே தோண்டிக்குவேன். நான் எவனையும் நம்ப மாட்டேன். இதென்ன இன்னும் போக போக பாரு. பாக்குறேன். நீயா? ஆமாங்க, ஏன் நிழலோட தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம தலைவர் இருக்காரு பாருங்க, உங்களை நம்புற மாதிரி நம்பி நம்பாத மாதிரி இருக்காரு. நம்பிட்டாருங்கிறீங்களா? நம்பல. நம்பிட்டாருங்கிறீங்களா? நம்பல. நம்பலீங்க. அம்மோ, இதை என்ன கன்ஃபியூஸ் பண்றாங்க. இதை என்ன கன்ஃபியூஸ் பண்றாங்க. இந்த கற்பனை இழுத்துட்டு போங்க, இழுத்துட்டு போங்க. குரோம்பேட்டை ஜங்ஷன். பாருங்க, நீங்க 2 பேரும் போங்க. குரோம்பேட்டை ஜங்ஷன் கிட்ட ஜீப்பை நிறுத்திட்டு அங்கேருந்து மீனம்பாக்கத்துக்கு பஸ் ஏறுங்க. பல்லாவரத்துல பஸ் விட்டு இறங்கி மேற்கு திசையில 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள போங்க. அங்கேருந்து பார்த்தா மேட்டு மேல அங்காளம்மன் கோயில் தெரியும். அங்கதான் அந்த பொண்ணு இருக்கு.
இந்த பக்கம் அந்த பக்கம் யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன பத்தி சொல்றதுக்காக நான் போன் பண்ணல. உன் பொண்ணை கொண்டு போனது நான் தான். யார் நீ? ஏய், நான் சொல்றத கேளு. நீ ஒண்ணும் பேசாத. நீ உடனே நந்தன் வர்மா கிட்ட போய் ஜெகநாதனை கொலை செஞ்சதுல இருந்து உன் பொண்ணை கிட்னாப் பண்ண வரைக்கும் பூரா தப்பையும் நீ உடனே ஒத்துக்கணும். பதவி போனதுக்கு அப்புறம், நீ ஒரு கொலைகாரர் தெரிஞ்சதுக்கு அப்புறம், உன்னை போலீஸ் கைது செஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட பேசுறதுக்கு உன் பொண்ணை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறேன். இதெல்லாம் 24 ஹவர்ஸ்க்குள்ள நடக்கணும். இல்ல உன் பொண்ணோட பணத்தை உன் வீட்டுக்கு அனுப்பிடுவேன். ஓ எக்கா இந்த வயிற்றுல நான் எப்படி சொல்லுவேன்? என்னடா? மாட்டிக்கிட்டா. யாரடா? அதான் சாந்தி ரூம்ல இல்ல. இல்லையா? இந்த விஷயத்த அசோக் போன்ல சொல்லலாம். வா வா. எடு. டேய் அசோக், என்னடா இது? நம்ம குடும்பத்துல இதெல்லாம் உண்டா? உன் பொண்டாட்டி நடுராத்திரியில எங்கேயோ ஊர் சுத்துறதுக்கு போயிட்டா. ரூம்ல இல்ல, வேணா வந்து பாத்துக்க. தன்னுடைய பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக தான் பொண்ணு கூட அரசியல்ல பகடக்காய உருட்டுற அப்பா இருப்பாங்களா இந்த நாட்டுல? பைத்தியக்காரி, கட்னவள சூதாட்டத்துல வச்சு ராஜ குடும்பம் பாத்திட்டு இருக்கேல, நரந்தி சபையில துணி ஒத்த பண்பு நம்மளுது. இவங்க அநியாயமா ஆட்சி செய்ய வேண்டியிருந்தா இப்படி நாங்கள படிக்கிறது எதுக்கு? மக்கள் ஆட்சி மண்ணாங்கட்டின்னு பிரச்சாரம் எதுக்கு? எல்லாரும் ஆளுக்கு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டா சரியா போயிடும் இல்லையா? இந்த பிரச்சனைக்கு பதில் கிடைக்கணும்னா நீ என்ன நம்பணும். என்ன நீ நம்பினா யாருக்கும் தெரியாம நீ இங்கே இருக்கணும். என்னால இந்த நாட்டுக்கு நன்மை உண்டாகிறதா இருந்தா என் உயிர் போனாலும் பரவாயில்ல. அசோக் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போகணும். நீ இங்கே இரு. ஓகே? ஓகே, கேரி ஆன். வந்துட்டான், புரிஞ்சுடும். எங்க போயிட்டா? எங்க ஊர் சுத்த போறானோ யாருக்கு தெரியும்? நீயே போய் பாரு. இருக்கல. இதுக்குதான் சொன்னேன், கண்ணாடி பவர் குறைஞ்சிருக்கு, வேற போட்டுக்கானே. கேட்டா தானே? கல்லு மாதிரி பொண்ணு அழகா தூங்கும் போது இல்லன்னு கம்ப்ளைண்ட். அது கிடையாதுப்பா. நீ போய் பொண்ணு எழுப்பு. சீ, வாயமுடு. நீதானடா சொன்ன அறிவட்டவனே. ஆமா, நான் தான். நீதான்டா. உன் புத்தி எங்க போச்சு? அறிவட்டவனே. எனக்கு புள்ளையே பொறுக்காதா? எல்லாரும் என்ன மலடின்னு சொல்றத கேட்டு நான் அழுதுகிட்டே இருக்கணுமா? அவரு வேற கல்யாணம் பண்ணிக்குவாரா? அவரு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் செத்துருவேன். அவரு வேற கல்யாணம் என்ன விட்டுட்டு அவரு வேற கல்யாணம்